தனது திருமணம் தொடர்பான ஆவணப்படத்தில் முக்கிய பாடலை பயன்படுத்துவதற்கு தனுஷ் முட்டுக்கட்டையாக இருப்பதாக நடிகை நயன்தாரா புகார் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நடிகை நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவன் திருமண டாக்குமெண்ட்ரி தொடர்பான காட்சிகள் விரைவில் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தனது திருமணம் தொடர்பான ஆவணப்படத்தில் முக்கிய பாடலை பயன்படுத்துவதற்கு நடிகர் தனுஷ் முட்டுக்கட்டையாக இருப்பதாக நடிகை நயன்தாரா தற்போது பரபரப்பு புகாரை முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைகிறார். செந்தில் ராஜா, விவரங்கள். நந்தா, நயன்தாரா தற்போது நடிகர் தனுஷிற்கு ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் நயன்தாராவுடைய திரைப்பயணம், அவருடைய திருமணம், காதல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி ஒரு டாக்குமெண்ட்ரியை உருவாக்கி இருக்கிறார்கள். அது நெட்ஃபிளிக்ஸ் இணையதளத்தில் வெளியாக இருக்கிறது. இது இவர்களுக்கு திருமணம் அடைந்த, அதாவது நயன்தாரா, விக்னேஷ் சிவன் ஆகியோருடைய திருமணம் பற்றிய டாக்குமெண்ட்ரியாக உருவாக்குவதாக இருந்து அதற்கு பிறகு நயன்தாராவுடைய அந்த முழுநீள ஒரு திரைப்பயணத்துடைய வாழ்க்கை பயணத்துடைய ஒரு டாக்குமெண்ட்ரியாக உருவாக்க திட்டமிட்டு அதை எடுத்தார்கள். இது 2 ஆண்டுகளுக்கு முன்பே வெளியாக இருந்தது. ஆனால் அந்த டாக்குமெண்ட்ரியில் நயன்தாராவுடைய வாழ்க்கை, அந்த திரைப்படங்களுடைய நிகழ்வுகள், அவருக்கு ஏற்பட்ட அந்த காதல், விக்னேஷ் சிவனுடைய காதல் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் இடம்பெற விரும்பி இருந்தார்கள். இதற்காக மற்ற படங்கள், அவர் நடித்த படங்களுடைய முக்கிய படங்களுடைய தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் படக்குழுவினரிடம் பேசி அந்த காட்சிகளை பயன்படுத்துவதற்காக தடையில்லா சான்றிதழ் NOC வாங்கி இருந்தார்கள். ஆனால் நானும் ரவுடிதான் திரைப்படத்தில் தான் விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராவுக்கும் காதல் ஏற்பட்டது. அந்த படத்துடைய பாடல்கள் மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடைந்தது. குறிப்பாக அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள், அந்த காதல் பாடல்கள், தங்கமே உள்ளிட்ட அனைத்து பாடல்களும் நயன்தாராவை மனதில் வைத்து தன்னுடைய காதலை வெளிப்படுத்தும் விதத்தில் தான் விக்னேஷ் சிவன் எழுதியிருந்தார். அந்த பாடலும் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அந்த பாடலை இந்த டாக்குமெண்ட்ரியில் பயன்படுத்துவதற்கு, அந்த படத்துடைய காட்சிகள், புகைப்படங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதி கேட்டு வந்தார்கள். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக இந்த முயற்சியானது நடைபெற்று வந்தது. ஆனால் தனுஷிடம் இருந்து அதற்கு முறையான அனுமதி கிடைக்கவில்லை. இந்த நிலையில் தான் வேறு விதமாக அந்த டாக்குமெண்ட்ரியை உருவாக்கினார்கள். அதில் ஒரு 3 நிமிட, அதாவது வெகு சில நொடிகளை, 3 நொடிகளே இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பயன்படுத்தியிருந்தார்கள். அதுவும் பிஹைண்ட் த சீன் என்று சொல்லக்கூடிய காட்சியை பயன்படுத்தியிருந்தார்கள். விக்னேஷ் சிவன், கேமராமேன், நயன்தாரா இது போன்ற இருக்கக்கூடிய அந்த 3 நொடி காட்சிகளை பயன்படுத்தியிருந்தார்கள். இந்த காட்சியை ட்ரைலரில் பயன்படுத்தப்பட்டதற்காக 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு தனுஷ் தற்போது நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இதற்கு தான் தன்னுடைய கண்டன அறிக்கையை நயன்தாரா வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அந்த திரைப்படத்தை வெளியாகி வெற்றி அடைந்து ரசிகர்கள் மத்தியில் பெரும் பிரபலம் அடைந்து 10 ஆண்டுகள் ஆகிறது. இருந்த போதிலும் இன்னும் அங்கு தங்கள் மீதான அந்த காழ்ப்புணர்ச்சியில் இருக்கிறார். கீழ்த்தரமான அவருடைய அந்த செயலானது எப்படிப்பட்ட மனிதர் என்பதை அனைவருக்கும், ரசிகர்களுக்கும் காட்டுகிறது. ஒரு பெண்ணாக தனித்து இந்த சவால் மிக்க திரையுலகில் நான் வெற்றி அடைந்திருக்கிறேன் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தனுஷை அவருடைய செயல்களையும் விமர்சனம் செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த வெற்றியை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருடைய அந்த காழ்ப்புணர்ச்சி எந்த அளவுக்கு இருந்தது என்பதை திரையுலகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நாங்கள் அறிவோம். இந்த அறிக்கைக்கு கூட நீங்கள் பின்னாடி வரக்கூடிய ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியில் புனைவு சேர்த்து பல கட்டுக்கதைகளை சொல்வீர்கள். அதை நாங்கள் அறிவோம். கடவுள் அது வெளிச்சத்துக்கு விடுகிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய வெகு ஒரு ரசிகர்களுக்கு முன்பு நீங்க பேசக்கூடிய அந்த ஆடியோ லான்ச்சில் பேசக்கூடிய அந்த பேச்சை எந்த அளவுக்கு நம்புகிறார்கள், எந்த அளவுக்கு பொய்த்தனமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வார்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த கண்டன அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். யாரும் நீங்கள் தயாரிப்பாளர்கள் தவிர நீங்கள் ஒரு பேரரசன் கிடையாது, சட்ட திட்டங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு பேரரசன் கிடையாது என்ற ஒரு வாசகத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த விதியை, அந்த சட்டத்தை, அந்த வழக்கை நாங்கள் சட்டப்படி எதிர்கொள்வோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நீங்கள் சொல்லும் அந்த ஸ்ப்ரெட் லவ் என்பதை நீங்கள் கடைபிடியுங்கள் என்றும் அவருக்கு அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். நந்தா, கண்டன அறிக்கையில கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் நடிகை நயன்தாரா. 3 நொடி காட்சிகளுக்கு காப்புரிமை கோரி நஷ்டஈடு விண்ணப்பிக்க முடியுமா? அது தொடர்பான விவரங்கள் செந்தில் ராஜா.
நந்தா, ஒரு காப்பீடு என்பது ஒரு படத்தில் இடம்பெறக்கூடிய காட்சியை வேறொரு படத்திற்கோ அல்லது வேறொரு இடத்திற்கோ அனுமதி பெறுவது என்பது அவசியமானது. அதாவது சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளரிடம் அதற்கான உரிமை இருக்கும். அதற்கான உரிமையை அவர் பெற வேண்டும். இந்த நிலையில் தான் தன்னுடைய டாக்குமெண்ட்ரியில் பயன்படுத்துவதற்காக தான் நடித்த முக்கிய திரைப்படங்கள் அல்லது அந்த கதையில் வரக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ரியில் வரக்கூடிய அந்த காட்சிகள் எந்த படத்தில் இருக்கிறதோ அந்த படத்தை தொடர்பு கொண்டு அந்த முக்கிய நிகழ்வுகளான காட்சிகளை உரிமை பெற்று அந்த NOC என்று சொல்வார்கள், அந்த தடையில்லா சான்றிதழ், அதை வாங்கி பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்படிதான் இந்த டாக்குமெண்ட்ரிக்கு நானும் ரவுடிதான் திரைப்படத்தில் தான் விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராவுக்கும் ஒரு காதல் உருவானது. அந்த காதல் எப்படி உருவானது என்பது உள்ளிட்ட பல்வேறு காட்சிகளை அவர்கள் உருவாக்க அந்த டாக்குமெண்ட்ரியில் இடம்பெற செய்து திட்டமிட்டிருந்தார்கள். அதில் புகைப்படமோ அல்லது பாடல் வரிகளோ அதில் இருக்கும் சில சின்ன காட்சிகளையோ பயன்படுத்த அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். இதற்காக தான் தனுஷ், அந்த படத்துடைய தயாரிப்பாளர் தனுஷ், அதன் காரணமாக தனுஷுடன் அந்த உரிமையை பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வந்தார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த டாக்குமெண்ட்ரி வெளியாக வேண்டியது கௌதம் மேனன் இயக்கி இருந்தார். ஆனால் இந்த தடையில்லா சான்றிதழ் தனுஷிடம் இருந்து கிடைக்கவில்லை. இதற்கு தனிப்பட்ட காரணம், காழ்ப்புணர்ச்சி தான் காரணம் என்று நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் கருதி வந்தார்கள். அதை தான் இந்த அறிக்கையின் வாயிலாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கடுமையான வார்த்தைகளையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அந்த 2 ஆண்டுகள் நாங்கள் முயற்சி செய்தும் எங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கவில்லை, உங்ககிட்ட இருந்து அந்த சட்ட ரீதியான அந்த அனுமதியை பெறவில்லை. அப்படி நாங்கள் படத்திற்கு சம்பந்தம் இல்லாத சில காட்சிகளை, அந்த 3 நொடி இணையதளத்தில் வெளியான அந்த காட்சியை பயன்படுத்தி இருக்க கூட நீங்கள் 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டிருக்கிறீர்கள். இது தட்ட ரீதியிலோ அல்லது வியாபார ரீதியிலோ இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாகத்தான், வெறுப்பின் காரணமாகத்தான் இதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர் என்பது கடவுளுக்கு தெரியும், அவர் புரிந்து கொள்வார் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த காப்புரிமை பெறுவது என்பது, ஒரு அனுமதி பெறுவது என்பது ஒரு இயல்பான வழக்கம் தான். பல விஷயங்கள், ஒரு பாடலோ காட்சிகளோ புகைப்படமோ பயன்படுத்துவது என்றால் சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்களிடம் பெற வேண்டும். அப்படித்தான் தனுஷிடமும் இவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக முயற்சித்து வந்தார்கள். குறிப்பாக அந்த பாடல் வரியை, தங்கமே உள்ளிட்ட பாடல் என்று நினைக்கிறேன், அந்த பாடலை பயன்படுத்துவதற்காக அவர்கள் முயற்சித்தார்கள். ஆனால் அதற்கான அனுமதி கிடைக்காத நிலையில் தான் தற்போது தனுஷுடைய அந்த செயல்பாடுகளை சுட்டிக்காட்டி தற்போது அவர் கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நந்தா, நடிகை நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமணம் தொடர்பான டாக்குமெண்ட்ரி காட்சிகள் விரைவில் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அதில் முக்கிய பாடலை பயன்படுத்த நடிகர் தனுஷ் முட்டுக்கட்டையாக இருப்பதாக நடிகை நயன்தாரா பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனுஷுக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருக்கிறார். விவரங்களோடு செந்தில்ராஜா மீண்டும் இருக்கிறார். செந்தில்ராஜா, தொடர்ச்சியாக இந்த அறிக்கையில் பார்க்க முடியுது, நீங்கள் குறிப்பிட்டதை போல மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க, கீழ்த்தனமான, அதே போல பழிவாங்கும் நடவடிக்கையில் தனுஷ் ஈடுபட்டிருக்கிறார். இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தனுஷ் தரப்பிலிருந்து எதிர்வினை ஆற்ற வாய்ப்புகள் இருக்கிறதா? நந்தா, தனுஷ் மீது இந்த குற்றச்சாட்டு இல்லாத இன்னும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதாவது காசிப் வகையிலாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் அவர் எந்த விஷயத்திற்கும் அவர் பதிலளிக்காமல் இருந்தார். சமீபத்தில் நடைபெற்ற ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் தான் அவர் அதற்கெல்லாம் பதிலளித்தார். இதை தான் நயன்தாரா தற்போது அவருடைய அந்த கடிதத்தில் கூட சுட்டிக்காட்டியிருக்கிறார். நான் தற்போது வைத்திருக்கக்கூடிய தன் மீது நடத்தப்படக்கூடிய அந்த தாக்குதலுக்கு, அதாவது மறைமுகமாக நடத்தப்படக்கூடிய தனுஷ் தான் அதற்கு காரணம் என்பதையும் இந்த அறிக்கையின் மூலமாக அவர் தெரிவிக்கிறார். குறிப்பாக 10 ஆண்டு காலமாகவே இந்த தாக்குதல்கள் தன் மீது இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த அறிக்கையின் மூலமாக. எனவே தற்போது தான் கூறியிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டிற்கு, அவருடைய செயல்பாடுகளை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்திருப்பதற்கு தனுஷ் அடுத்து வரும் நிகழ்வுகளில் நீங்கள் ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் ஒரு கதையை புனைத்து அதை நீங்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே தனுஷ் பெரிய அளவில் இதற்கு தன் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு விமர்சனம் பொதுவெளியிலோ அறிக்கையின் மூலமாக தெரிவிக்காமல் இருந்தார். பாடல் வெளியீட்டு விழாவில் தான் தெரிவித்தார். இது தற்போது இந்த அறிக்கை வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சூழலில் அவருடைய நடவடிக்கைகள் என்னவா இருக்க போகிறது, தன் மீது வைத்திருக்கக்கூடிய இந்த கடுமையான ஒரு குற்றச்சாட்டிற்கு அவர் என்ன பதில் அளிக்க போகிறார் என்பது இன்னும் அடுத்த வரும் சில மணி நேரங்களில் தெரிய வரும். நந்தா, திரையுலகில் முக்கிய நட்சத்திரமாக இருப்பவர் நடிகை நயன்தாரா. குறிப்பாக ஒரு பெண்ணாக இவ்வளவு ஒரு தூரத்தை நான் எட்டியிருக்கிறேன் அப்படின்றத பயன்படுத்தியிருக்கிறாங்க, பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. மேலும் மேலும் தொடர்ச்சியாக கண்டன அறிக்கை அப்படின்னு பார்த்தாலும் கூட அதில் கடுமையான வார்த்தைகள் அப்படின்றது அதிக அளவில் இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக வேறு என்ன முக்கியமான அம்சங்கள் இந்த அறிக்கையில் இருக்கிறது செந்தில்ராஜா?
நந்தா, அவர் கூறுவது தன் மீதும் தன் கணவர் மீதும் இருக்கக்கூடிய அந்த காழ்ப்புணர்ச்சியை தான் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். குறிப்பாக இது பல ஆண்டுகளாக பேச நினைத்ததை இந்த அறிக்கையின் மூலமாக அவர் பேசியிருப்பதாக தான் தெரிகிறது. குறிப்பாக யாரும் ஒரு சட்டத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது, அதில் நீங்களும் தான் ஒரு தயாரிப்பாளர் ஒரு நடிகரையோ படத்தில் பணியாற்றியவர்களோ கட்டுப்படுத்த முடியுமா என்ற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார். எந்த ஒரு நபரும் சட்டத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு பேரரசன் கிடையாது என்றும் அவர் ஒரு கடுமையான ஒரு வார்த்தைகளை சாடி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தான் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் கடவுள் என்பவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பா நானும் ரவுடிதான் திரைப்படத்துடைய அந்த வெற்றியை தனுஷால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதையும் அவர் இந்த அறிக்கையின் மூலமாக சுட்டிக்காட்டி இருக்கிறார். அதன் காரணமாக தான் கடந்த 10 ஆண்டுகளாகவே அவர் இவ்வாறெல்லாம் தங்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் என்பதையும் அவர் குறிப்பிடுகிறார். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் அந்த சினிமா துறையில் இவர்கள் பற்றி அவர் இந்த அறிக்கையின் மூலமாக புரிந்து கொள்வது என்ன, தனுஷ் என்று நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவனுக்கு எதிராக சினிமா துறையில் அவர் செயல்படுகிறார், அவர்கள் மீது விமர்சனத்தை பரப்பி வருகிறார், ஒரு காசிப்ஸை பரப்பி வருகிறார் என்பதை உள்ளடக்கியதாக தான் அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய அந்த வாசகங்கள் வெளிப்படுத்துகிறது நந்தா.